ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் எந்த ஒரு ஓபிடி லைட்டும் பிளிங்க் ஆகல. அதே மாதிரி இன்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜெக்டரோட கம்ப்ரஷன் லீக்கு தான் இருக்குது. நான் இப்போ அதை உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே இன்ஜெக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சீட்டிங் வாஷர் ஒன்று வரும். அதே மாதிரி அதில் ஒரு ஓரிங் வரும், டஸ்ட் ஓரிங்கு. உங்களுக்கு அது ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இன்ஜெக்டரில் வந்து உங்களுக்கு லீக் ஆகிற கம்ப்ரஷன் லீக் ஆகிற சவுண்டு கேட்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ரஷன் லீக் ஆகிற சவுண்டு வருது. இதுவும் தான் நான் கூட சேர்த்து பண்ண போகிறேன். இதை நீங்கள் கம்ப்ரஷன் லீக் ஆகிற சவுண்டுக்கு நீங்கள் பார்க்கணுன்னா உங்களுக்கு ஏர் ஃபில்டரோட அசம்பிளை கட்டணும். அதே மாதிரி உங்களுக்கு இப்போ நான் டைமிங் பெல்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூலன் டேங்கு, உங்களுக்கு டைமிங் கேஸ் கவர் எல்லாமே இன்ஜின் பெல்ட் எல்லாமே நான் ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஜெக்டரோட நாய்ஸ் தான் கம்ப்ரஷன் லீக் இருக்குது. இப்போ நான் அதை தான் இதில் பார்க்குறேன். இப்போ அதை பண்ணனா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்டோர் அசம்பிள் தான் நான் ரிமூவ் பண்ணோம். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா வால்டோரும் உங்களுக்கு இன்லெட் மணிஃபோல்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்பில்டாக தான் வரும். அதில் பார்த்தீங்கன்னா ஈஜிஆர் பைப்பும் வரும். நான் இப்போ இது எல்லாமே ரிமூவ் பண்ணுறேன். அதே மாதிரி ஃபியூல் ஃபில்ட்ரு, எலக்ட்ரிக்கல் லைன் எல்லாமே நான் இப்போ உங்களுக்கு வெளியே எடுக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு வால்டோர் அசம்பிளை நான் வெளியே எடுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வால்டோர் அசம்பிளை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். உங்களுக்கு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜெக்டரோட இந்த இன்ஜெக்டர் தான் ப்ராப்ளம். இப்போ நான் இந்த இன்ஜெக்டர் தான் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து கார்பன் அடிச்சிருக்கு. நான் இப்போ உங்களுக்கு அதை ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே இன்ஜெக்டர் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சீட்டிங் வாஷர் தான் ப்ராப்ளம் வரும். அந்த சீட்டிங் வாஷர் ஒரு பக்கம் பாருங்கள் இப்போ நல்லாயிருக்கு. அதே மாதிரி இந்த சைடு பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ பள்ளம் வந்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும்போது இந்த இடம் பாருங்கள் சுத்தமாக ஒரு பள்ளம் வந்துருச்சு. இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ரஷன் வந்து உங்களுக்கு லீக் ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளவும் பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணுங்கள். க்ளீன் பண்ணிவிட்டு இந்த சீட்டிங் வாஷரோட திக்னஸ் பாருங்கள். இந்த திக்னஸ் இருக்கிற வாஷராக நீங்கள் போட்டு மாட்டும் போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டாக வராது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீட்டிங் வாஷர் தான் ப்ராப்ளம். இப்போ நான் வேறு சீட்டிங் வாஷர் போடுறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இண்டிகாவோட டீசல் ஃபில்டர்லாம் கூட வரும். ஒரு ரூபா காயின்ஸ் மாதிரி வரும். அந்த ஓரிங் கூட இதில் நீங்கள் போட்டு மாட்டலாம். இப்போ நான் உங்களுக்கு இதை எல்லாத்தையும் நான் ஃபிட் பண்ணி உங்களுக்கு பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வேறு வாஷர் நான் உங்களுக்கு இப்போ சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ எங்கிட்டே இருக்கிற வாஷர் நான் ஒன்று போடுறேன். இதோட சீட்டிங்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். அதேமாதிரி இதில் வரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஓரிங்கை நான் போட்டேன். இப்போ உங்களுக்கு பிளாக்லேயும் காட்டுறேன், சாரி ஹெட்லேயும் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜெக்டரோட வாஷர் நான் ஒரு வேறு வாஷர் காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள் எப்போவுமே இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு டாட் இல்லாத வாஷராக நீங்கள் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து நாசிலில் ஒரு இன்ஜெக்டருக்கு ஓரிங் வரும். இந்த ஓரிங்கை நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ரஸிங் மேலே வராது. இப்போ நான் உங்களுக்கு ஹெட்டில் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஹெட்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு இன்ஜெக்டர் நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோர்டு ஃபீஸ்டாலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை பண்ணும்போதே நான் ஈஜிஆரோட வால்வையும் கட்டி க்ளீன் பண்ணிடுறேன். ஏன்னா உங்களுக்கு இப்போ உங்களுக்கு ஸ்பேஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த டைமில் இதையே நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது ஒரு வண்டியில் ஒரு ஒர்க்கும் உங்களுக்கு முடிஞ்சிடும். இப்போ நான் இதில் எவ்வளோ உங்களுக்கு அடைச்சிருக்கு காட்டுறேன் பாருங்கள். இதுதான் இந்த கார்பன் வந்து உங்களுக்கு போகிறதுனால தான் வருது. அதே மாதிரி இங்கேயும் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் இப்போ நான் உங்களுக்கு இந்த வால்வை நான் க்ளீன் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த ஈஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தவுட் கூலர் டைப் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூலிங் பண்ணி உங்களுக்கு இன்லெட் வழியாக உங்களுக்கு பேசேஜ் வழியாக உங்களுக்கு அனுப்பாது. இது டைரெக்டாக உங்களுக்கு எக்ஸாஸ்டோட கேஸ் வந்து உள்ளே அனுப்பும். அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் டேரெக்டாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் அந்தளவுக்கு உங்களுக்கு டஸ்ட்லாம் வராது. ஆனால் உங்களுக்கு வாட்டர் கூலர் டைப் ஈஜிஆர் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான கேஸுங்க வந்து உங்களுக்கு வாட்டர் கூலர் வழியாக உங்களுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பிளாக் ஆகிடும். இப்போ இதில் உங்களுக்கு பிளாக் வந்து கம்மியாக தான் இருக்குது. இப்போ நான் இதை வரைக்கும் கழட்டி க்ளீன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஈஜிஆர் சிஸ்டத்தை நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ நான் இதை வண்டியில் ஃபிட் பண்ணுறேன். இப்போ ஈஜிஆர் நீங்கள் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்டோர் அசம்பிளை தான் நான் ஃபிட் பண்ணுறேன். இப்போ வால்டோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் பேஸ்ட் தான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வால்டோரை ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வால்டோர் அசம்பிளில் நான் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங் கேஸோட டாப் கவர் தான் இப்போ நான் அதுதான் நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மவுண்டிங் போல்டெல்லாம் இருக்குது. இப்போ ஏன்னா இது இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்டோரில் ஒரு பார்ட்டு வந்து உங்களுக்கு இந்த கார்னரில் உங்களுக்கு அதில் தான் ஃபிட் பண்ணுற மாதிரி வரும். அதுக்காக தான் இது இல்லைன்னா தான் உங்களுக்கு வால்டோரை ரிமூவ் பண்ண முடியும். இப்போ நான் அதை ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் டைமிங் பெல்ட்டோட ஒர்க்கை எல்லாமே நான் முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் இப்போ வண்டியை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இதில் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜெக்டரில் ஒரு கம்ப்ரஷன் லீக் ஆகிருந்தது. இப்போ அந்த கம்ப்ளைண்ட்டே இல்லை, கம்ப்ரஷன் எதுவும் லீக் ஆகலை. முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்ஜினோட நாய்ஸில் வந்து அந்த ஏர் லீக் ஆகிற கம்ப்ரஷன் லீக் ஆகிற அந்த நாய்ஸ் இருந்தது. இப்போ நான் அதையும் ரெடி பண்ணிட்டேன்.